தேர்தல் வந்தோட பாத்தீங்கன்னா இப்ப எங்க பார்த்தாலும் இந்த ரயில் நிலையங்களை ஹிந்தி அளிப்புன்ற மாதிரி சொல்லி வந்த மே திருமுருகன் காந்தி உள்ளிட்டவர்கள் இப்ப கிளம்பிட்டாங்க. அதாவது திமுக தேர்தல் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு யுத்தியை கையாளுவாங்க. அதுல இருந்தா போர்டில் அது பாட்டு நமக்கு தேவை தமிழ் தமிழ் இருக்கணும், எல்லா இடத்துலயும் தமிழ் இருக்கணும். ஆனா அதை வச்சு அரசியல் பண்றாங்க. இன்னைக்கு மொழி தெரியாம இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வட இந்தியாவில வந்து இங்க வந்து எல்லாம் தமிழ் படிக்கிறாங்க, தமிழ் பள்ளிக்கூடத்தில் சேர்றாங்க, படிக்கிறாங்க. இதுல இந்தியை அழிக்கிறதுனால ஒன்றும் பெரிய லாபம் ஒன்றும் கிடையாது. அது பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. பேச்சுவார்த்தை ஓடுறதா எல்லா பக்கம் பரவலா போயிட்டு இருக்குது. இதுல வந்து முன்முயற்சி இருக்கிறதா அமித்ஷா இல்ல அது பத்தி எனக்கு அது பத்தி எனக்கு எந்த கருத்து, நான் டெல்லிக்கு போகல, அது பத்தி எனக்கு எந்த கருத்தும் தெரியாது. தாவேக்கான்னு சொன்னதுனால ஆதவ் அர்ஜுன் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் நமது மதிப்புக்குரிய திரையுலகினுடைய முடிசூடா மன்னனாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள், அவர் நடிப்பினுடைய இமயம் மட்டுமல்ல, மிக சிறந்த ஆன்மீகவாதி, எல்லா இனம் எல்லா மொழி எல்லாத்தையும் கடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக எல்லோரையும் நேசிக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா ஒரு சாதாரண மனிதனாக ஒரு சித்த புருஷராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் செய்திருப்பது உண்மையிலே வருந்தத்தக்கது, வேடிக்கையானது மட்டும் இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அந்த கட்சியினுடைய தலைவர் ஏன் கண்டிக்கல அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி. நிச்சயமாக ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்டிஏ கூட்டணியில விஜயோட இப்ப பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி சொல்றீங்க, ஆனா நடத்துற மாதிரி வந்து இப்ப வெளியில வந்து வதந்திகளை கிளப்புறது அப்படின்னா யாரு சார்? நீங்களே கேள்வி கேட்கறீங்க, பதில் உங்கள்கிட்டே இருக்குது சார். ஆதவ் அர்ஜுனோட கருத்துக்கு 4 நாட்களா யாருமே பதில் சொல்லாங்களே, இன்னைக்கு வரிசையா ஒவ்வொருத்தரும் அதுக்கு பதில் சொல்லிட்டு வரக்கூடிய காரணம் என்ன சார்? 4 நாள் மௌனித்ததுக்கான காரணம் இல்லையே. எங்க பிஜேபி சார் நாங்க அறிக்கை விட்டுருந்தோம், எங்க அர்ஜுனமூர்த்தி பேசியிருந்தாரு. 4 நாளாவே இல்ல, அதுக்கப்புறம் தான் இல்ல முத நாளே அவர் அர்ஜுனமூர்த்தி அறிக்கை விட்டார். முதலாவது குரல் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. ஆனா நாங்க வருத்தத்தை தெரிவிப்பான்னு பார்த்தோம், அது பிறகு பார்த்தா எல்லாம் அப்புறம் நேற்று நான் மறுபடியும் சொன்னேன், இன்னைக்கு அதுக்கும் வருத்தம் தெரிவிக்கிறார். தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலம் தான் இருக்கு, நீங்க இன்னும் தொகுதி பங்கெல்லாம் நிறைவு செய்யாம இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஏதோ சிக்கல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரே தொகுதியை மாத்தி 2 பேருமே கேட்கறதுனால சிக்கல் இருக்கு. எங்களுக்குள்ள எந்த விதமான சிக்கல்களும் இல்ல. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, இன்னும் 30ஆம் தேதி வரை நாமினேஷன் போடலாம், 15 நாள் இருக்கு. அதை பத்தி எங்களுக்குள்ள எந்த விதமான சிக்கலும் இல்ல. நாங்கள் வந்து எல்லாம் ஒருமித்த அவங்க வந்து 28 சீட்டு 2 சீட்டுன்னு பிரிச்சு இது பண்ணிட்டாங்க. நீங்க இன்னும் அந்த மாதிரி எந்த கட்சிக்குமே இது பண்ணாம இருக்கீங்களே, அதனால இல்ல எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து இல்ல. நிச்சயமாக நாங்கள் வந்து சுமூகமான முறை எல்லாமே முடிவெடுக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். சார், கரூர் விவகாரத்துல விஜய் வந்து ஆஜராகிட்டு வந்திருக்காரு டெல்லியில சிபிஐல. சரி, இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி போயிருக்காரு. அது சிபிஐ, அது தனி இண்டிபெண்டன்ட் பாடி, அது அவங்க என்ன முடிவு சொல்றாங்களோ பொறுத்து தான் நம்ம பண்ணணும். நிச்சயமா மக்கள் பலம், நிச்சயமாக மக்களாட்சி, மக்கள் நல்லதுக்காக. மக்கள் வந்து என்னைக்குமே பணம் பதவி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். 5 வருஷம் இன்னைக்கு நிம்மதியா வாழணும். இந்த 5 வருஷம் பட்ட பாடு போதாது அவங்களுக்கு. அதனால நிச்சயமா அவருடைய பணபலம் ஜெயிக்காது, மக்களுடைய மனபலம் ஜெயிக்கும்.